பேக் டு மை சேனல். அகெயின் நம்ம ஒரு vlog தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து 2 days ஆஃப் vlog. வெனஸ்டே ஈவினிங்லேருந்து Thursday ஆஃப்டர்நூன் வரைக்கும் எடுத்திருந்திருக்கேன். பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் லஞ்ச் ப்ரிப்பரேஷன் இந்த மாதிரிலாம் போகுது. ஸோ என்னால் முடிஞ்ச சில லஞ்ச் ப்ரிப்பரேஷன் ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கூட ஷேர் பண்ணலாம்னு நினச்சி தான் இந்த வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ண போகிறேன். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாப்பா ஸ்கூலுக்காக ப்ரிப்பரேஷன்ஸ் அதெல்லாம் போயிட்டுருக்கும். ஸோ என்ன மாதிரி லஞ்ச் எல்லாம் நம்ம போடலான்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். மேபி முன்னாடி போட்ட லஞ்ச் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான லஞ்சும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா எல்கேஜி யூகேஜினாலே என்னடா லஞ்ச் கொடுக்குறது, இவங்க சாப்பிடுவாங்களா என்ன அப்படின்னு யோசிச்சிட்டே இருப்போம். ஸோ எனக்குமே வந்து அந்த யோசனை இருக்கும். பட் இருந்தாலும் நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவேன். சம்டைம்ஸ் அவள் சாப்பிடுவா, சில டைம் வந்து கொண்டு வந்துடுவா. ஸோ அதனால் நம்ம அப்படியே விட முடியாது. இருந்தாலும் நம்ம லஞ்ச் ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் பண்ணி கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஐடியாஸ் உங்களோட ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான். அண்ட் நைட்டு டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா மதியானம் கருவாட்டு குழம்பு வந்து வச்சுருந்தேன். அண்ட் அதனால் நைட்டுக்கு ரைஸே வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டோம், சூடாக வடித்து. இது கூட ஆம்லேட் வந்து எடுத்துக்கிட்டோம். ஸோ டின்னர் வந்து எங்களுக்கு இப்படி தான் போச்சு. பாப்பாவுக்கு நாளைக்கு ஸ்கூல் அப்படின்றதுனால இட்லிக்கு வந்து போட்டிருந்தேன். மாவெல்லாம் அரைச்சி வச்சுட்டு அண்ட் அந்த பாத்திரத்தையும் நல்லா வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். கையோடு க்ளீன் பண்ணலன்னா சீக்கிரமாக துரும்பிடிச்சிரும். அதனால் க்ளீன் பண்ணால் இந்த மாதிரி நல்லா புதுசாக இருக்கா மாதிரியே இருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் பாப்பாவுக்கு தேவையான ப்ரிப்பரேஷன்ஸ் தான். இதெல்லாமே வாங்கி அப்படியே வச்சுட்டேன். ஓப்பன் பண்ணி கூட பார்க்கல. இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா சரவணா ஸ்டோரில் எடுத்திருந்தேன். 600 ருபீஸ் தான். குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. ப்ளூ கலரில் ஒன்று எடுத்தோம். அதை விட இது ரொம்ப நல்லா இருந்ததுனால இதை பிக் பண்ணிக்கிட்டோம். பாக்ஸ் வந்து அவளுக்கு யூஸே ஆகாது. ஏன்னா புக்ஸ் எல்லாமே ஸ்கூலில் தான் இருக்க போது. 1 or 2 புக்ஸ் மட்டும் தான் கேரி பண்ணிப்பா. ஸோ பாக்ஸ் அவளுக்கு தேவையில்லை. அவளே தான் பிக் பண்ணிக்கிட்டா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் ஷூஸ் வந்து எடுத்திருந்தேன். அதுக்கு வந்து சாக்ஸும் எடுத்திருந்தேன். ஷூஸ் வந்து பார்த்திங்கன்னா பக்கல் டைப் வந்து எடுக்காதீங்க. பசங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். டேப் டைப்னால் அவங்களே வந்து ஃப்ரீ பண்ணிக்கிறதுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் டேப் டைப் தான் நான் எடுத்திருந்தேன். ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அவளுக்கு யூனிஃபார்ம் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கல. ஸோ ஓல்டு ஒன்னே எடுத்துக்கிட்டு அவளோட இன்னர்ஸ் எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னா எப்படியுமே காலையில் அவள் வந்து பார்த்திங்கன்னா லேட்டாக தான் எந்திரிப்பா. நான் அறக்க பறக்க கிளப்ப வேண்டியதாக இருக்கும். அதனால் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டேன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஸ்நாக்ஸ் மட்டும்தான். நாளைக்கு பார்க்கலாம். ஸோ எப்போவுமே மார்னிங் எழுந்ததும் ஃபர்ஸ்ட் கிச்சனுக்குள்ளே வந்து என்னுடைய விண்டோ ஓப்பன் பண்ணிவிடுவேன். அங்கே பார்த்தீங்கன்னா அழகான சன்னும் இந்த மாதிரி மணி பிளான்ட்டும் தெரியும். அது பார்க்கும்போதே ஒரு நல்ல வைப் கிடைக்கும். அண்ட் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேப்ப மரம்லாம் இருக்கும். ஸோ ஒரு நல்ல காற்றும் எனக்கு கிடைக்கும். அண்ட் எழுந்ததுமே குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து ஏன்னா காலையிலேயே நான் வந்து சாமி கும்பிட்டுருவேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய இருக்கிறதுனால எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ தான். ஸோ எழுந்து வந்ததுமே முதல்ல ஃபுல் விண்டோ வந்து ஓப்பன் பண்ணிவிடுவேன் வென்டிலேஷனுக்காக. ஸோ அப்போ தான் ரொம்ப ஒரு நல்ல ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி இருந்தது. ஸோ கையோடு அப்படியே நம்ம வந்து அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இட்லி வந்து ஊற்றி வச்சிடலாம் அப்படின்ட்டு கடகடன்னு நம்ம வேலையை பார்த்தா தான் கொஞ்சம் குயிக்காக வந்து நம்ம அவளை ரெடி பண்ண முடியும். அவளுக்கு இன்றைக்கி ஆஃப்டர்நூன் அப்படின்றதுனால வெறும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக் மட்டும்தான். நான் வந்து கார்ன் மட்டும் கொடுத்து விடலான்னு சொல்லிட்டு வேக வச்சுருந்தேன். இட்லியும் ரெடி ஆயாச்சு. இட்லிக்கு சட்னி வந்து பார்த்திங்கன்னா வெறும் கார சட்னி மட்டும் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அதையும் சைட் பை சைட் ரெடி பண்ணிக்கிட்டேன். நான் வந்து வீடு முன்னாடியே க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ எழுந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாசப்படி வந்து தண்ணி தெளித்து கோலம் போடுவேன். ஸோ வந்து கொஞ்சம் லேட் ஆனதுனால இப்போ அந்த வேலையை பண்ணேன். ஸோ சாக் பீஸில் தான் போட்டேன். கோலமாவை வந்து பாப்பா கொட்டி வேஸ்ட் பண்ணிட்டா. அதனால் சாக் பீஸில் போட்டு வந்தேன். அது கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் ஆறி பளிச்சுன்னு தெரியறதுக்கு. ஸோ டெய்லி வந்து ஹால் மட்டுமே வந்து தொடச்சிருவேன். ஏன்னா ஹாலில் தான் வந்து பூஜை ரூம் இருக்குது. தொடச்சி விளக்கு மட்டும் ஏற்றி சாம்பிராணி புகைலாம் போட்டு வீடெல்லாம் காமிச்சிடுவேன். ஸோ இந்த மாதிரி டெய்லி மார்னிங்கே வந்து சாமி கும்பிடும்போது ஒரு நல்ல வைப் கிடைச்ச மாதிரி இருக்குது. ஒரு நல்ல ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை வந்து நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நீங்களும் பண்ணலைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல வைப் கிடைக்கும். கார்ன் வந்து வெந்துருச்சு. ஸோ அதெல்லாம் பிரித்து வச்சுட்டு அவளுக்கு ஒரு ஸ்பூன் அண்ட் வாட்டர் பாட்டிலில் வந்து தண்ணி. இது வந்து லைட்டாக மைல்டு ஹாட் வாட்டர் தான். ஸோ அவளுக்கு லைட்டாக கோல்டு இருக்கிறதுனால ஹாட் வாட்டர் கொடுத்துட்டேன். ஸோ ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மிருதுலாவை எழுப்பணும். மிருதுலா எந்திரி, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு பாரு, எந்திரிடி. மிருதுலா ஒரு வழியாக எழுப்பி குளிப்பாட்டி ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஸோ அவளுக்கு இப்போ வந்து ஃபுட்டு கொடுத்துட்டு கிளம்ப வேண்டியது தான். ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா கொலுசு அந்த மாதிரி வளையல்லாம் அலோடு கிடையாது. வெளியில் நார்மலாக போட்டுக்கலாம். ஸோ அதனால் கலட்டி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் எப்போ லீவ் கிடைக்குதோ அப்போ தான். ஸோ அவளை வந்து ரெடி பண்ணி ஆரம்பிச்சிட்டேன். அவளோட பேக் எல்லாமே ரெடி ஆயாச்சு. சும்மா இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே அப்படின்றதுனால 2 புக் கொடுத்துட்டு அண்டு ஸ்நாக்ஸ் மட்டும் வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் டே கொஞ்சம் கரெக்டாக போகணும் அப்படின்றதுக்காக. ஸோ மிருதுலாவும் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டாங்க ஃபுல்லாக. இனிமேல் அவங்கள கூட்டிகிட்டு போய் விடுற வேலை தான்.
மிர்லா பாருங்க, பேக்கை திருப்புங்க, பின்னாடி காட்டுங்க, பின்னாடி. ஓகே மிர்லா பேக் திரும்புங்க, பாய் சொல்லுங்க. பாய். ஸோ எல்லாம் முடிச்சுட்டு அவளை கூட்டிகிட்டு போய் விடணும், நான் தான் விடணும். கொஞ்சம் இந்த வாட்டி டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால நாங்கள் வந்து கொஞ்சம் ஏர்லியாகவே கிளம்புனா தான் வந்து அவளை கொண்டு போய் விட முடியும். ஸோ அவளும் ரெடி ஆகிடுச்சு. நானும் அவளை ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வரும்போது மார்க்கெட் போயிட்டு மத்தியானம் சமைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காய்கறிலாம் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ மார்க்கெட் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா கீரை தான் எடுத்திருந்தேன். ஸோ அரைக்கீரை, அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் பால் போட்டு ஸோ ஒரு பிரியாணி மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு பன்னீர் எடுத்திருந்தேன். அண்ட் கொத்தமல்லி, பால் இதெல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன். புக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்பா தான் வந்து எப்போவுமே வந்து ப்ரௌன் ஷீட்ஸ் வந்து போடுவார். எங்களுக்குமே அவர் தான் போடுவார். இப்போ அவரோட பேத்திக்கும் போடுவார். கரெக்டாக நீட்டாக இருக்கும், ஒரு மாதிரி லூஸாக இல்லாமல். ஸோ அதனால் அவர்கிட்ட தான் கொடுப்போம். பார்த்திங்கன்னா எவ்வளோ நோட்ஸு, புக்ஸ் எல்லாமே இருக்குது. இதெல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து ஸ்கூலில் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோன்னா ஃபுல்லாக ஸ்கூல்லேயே இருக்கும். வீட்டுக்கு வந்து ஒரு ஹோம்ஒர்க் நோட் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு தான் அவன் வந்து அந்த வருஷத்தையே வந்து ஓட்டுவாள். அண்ட் ரொம்ப பயங்கர டயர்டு, ஒன் மேன் ஆர்மி மாதிரி நிறைய வேலைகள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அண்ட் ஆஃப்டர்நூனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரைக்கீரை கடைசல், அவரைக்காய் பொரியல் அண்ட் ரைஸ், அவ்வளோதான். ஸோ ஆஃப்டர்நூன் 12 o'clock ஆனதுக்கப்புறம் மிர்லாவை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரணும். ஸோ இதோட என்னோடய விலாகும் வந்து முடிச்சுக்கிறேன். இன்னொரு விலாகில் வந்து மீட் பண்ணலாம். பாய். ஓ ஸ்மைலி கொடுத்துருக்காங்களா, கையெடு. ஓ க்யூட்டான ஒரு ஸ்மைலி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது என்னது, ஒரு பர்ஃபி கொடுத்துருக்காங்க. சூப்பர்.